எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் விஷாம் சக்தி யூடியூபர் வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி குறித்து பேச இருக்கிறோம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பாலானவை கிடப்பில் கிடக்கின்றன. ஒரு சிலவற்றை மட்டுமே நிறைவேற்றியுள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் அவர்கள் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுடைய மன நிறைவுக்கு இடம் கொடுக்காமல் மாறாக வீட்டு வரி, மின்சார வரி, பஸ் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தி மேலும் பத்திரப்பதிவு செலவுகளையும் உயர்த்தி மக்களை ஒரு கஷ்டமான சூழலுக்கு தள்ளிவிட்டனர். அதோடு மட்டுமா என்று கேட்டால், அச்சப்படும் விதமாக, சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் விதமாக மதுக்கடை ஆங்காங்கே குக்கிராமங்கள் வரை செயல்படுவதன் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அதோடு அந்த மது பழக்கத்தால் நடக்காத சம்பவங்களும் நடந்தே இருக்கின்றன. கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் பலாத்காரங்களும் அதிகரித்தே வருகிறது. அந்த சம்பவங்கள் கண்கெட்டா தூரம் நடக்கிறதா என்றால் இல்லை, முக்கிய இடங்களிலே நடக்கிறது. கோர்ட்டு வளாகத்திலே கொலை நடக்கிறது. பல்கலைக்கழகங்களே மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு நடக்கிறது. சிறியவர்கள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் ஒரு கட்சியினுடைய தலைவரும் கொலை செய்யப்படுகிறார். இவ்வாறமாக அந்த ஆட்சியில் ஒரு பற்றாக்குறையும் பதட்டமுமே இருக்கிறது. இந்த ஆட்சியில் விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு உடன் 1000 ரூபாய் கொடுத்து அந்த பொங்கல் விழாவை சந்தோஷமாக கொண்டாட விட்டிருக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய சந்தோஷத்தை பொருட்படுத்தாமல் வெறும் பொங்கல் பரிசு மட்டுமே கொடுத்து விடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது மக்களை மேலும் காயப்படுத்தியுள்ளது. கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் 2500 ரூபாய் கொடுத்தார்கள். அதுவே பத்தாது, 5000 கொடுங்கள் என்று இன்றைய முதல்வர் கூறினார். ஆக அந்த 2500 ரூபாய் கூட வழங்காமல், அதைவிட குறைவாக 1000 ரூபாயும் வழங்காமல் வெறுமனே ஒரு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்க இருக்கிறார்கள். இது மக்களை, அந்த விவசாயிகளை மேலும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. இவர்களுடைய ஆட்சியினால் ஆங்காங்கே கொந்தளிப்பு மக்கள் மத்தியிலே எழுந்துள்ளது. இதனை மறைப்பதற்காக மேலும் பதட்டமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றதை எண்ணி இணக்கமாக இருந்த இரு சமூகத்தினரிடையே மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட வேண்டும் என்று எண்ணி யாரோ ஒருவரிடம்
கூறி அந்த சமூகத்தினர் இடையே மீண்டும் ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கிறார்கள். தங்களுடைய கட்சியினுடைய அவலநிலை மக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை மறக்கடிக்க வேண்டும் என்று கருதி இணக்கமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த மக்களிடையே மீண்டும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த அரசு திட்டமிட்டே செய்கிறதா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆக இந்த அரசு இன்னும் 1.5 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் அமர இருக்கிறது. இன்னும் எத்தனை வேதனைகளை, அச்சங்களை இந்த மக்களுக்கு தரப்போகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே எழுந்துள்ளது. இந்த ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது என்பதனை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதிர்க்கட்சியினர் திராணியமில்லாமல் இருப்பதால் மீண்டும் நாம் வந்துவிடுவோம் என்று அதீத நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்லதொரு ஆட்சியை அமைக்க வேண்டும், அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.